ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல இந்த மாதிரி பாய்ஸ்ல ஒரு 4 பேர் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ, இன்னும் பாய்ஸ் மட்டும் கிடையாது கேர்ள்ஸ்ல ஒரு 4 பேர் சேர்ந்து இந்த மாதிரி சும்மா கெத்தா ஸ்டைலிஷா இருக்கிற மாதிரி ஒரு குரூப் போட்டோ ஏஐ முறையில 3D மெத்தட்ல எப்படி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்கணும். கூடவே இந்த மாதிரிப்பட்ட போட்டோஸ்ல உங்களுடைய ஃபேஸ் கூட நம்ம வந்து ஆட் பண்ணி நீங்க உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பின்னாடி ஒரு நியான் லைட் செம்ம வியூல வர்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இத மாதிரி போட்டோஸ் நம்ம மேக் பண்ணி நம்ம சோஷியல் மீடியால அப்லோட் செஞ்சு செம்ம கெத்து கட்டிக்கலாம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. சோ இந்த மாதிரி இமேஜஸ் நம்ம கிரியேட் பண்றதுக்கு நம்ம கூகுள் குரோம் ஓபன் செஞ்சு ஃபர்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட் பிங் இமேஜ் கிரியேட்டர் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆபீஷியலான மைக்ரோசாஃப்ட் ஆபீஷியல் சைட்ல உள்ள போயிருங்க. சோ இதுல கிரியேட் ஒன் ஆப்ஷன் கொடுங்க. நெக்ஸ்ட் இத மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓபன் ஆகும். சோ இதுல நம்ம ஒரு ஜிமெயில் ஐடி எப்படி நம்ம கிரியேட் பண்ணுவோமோ அதே மெத்தட்ல மைக்ரோசாஃப்ட்ல ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிருங்க. சோ அக்கவுண்ட் கிரியேட் பண்ண உடனே உங்களுக்கு உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து மாதிரி இப்படி தான் இருக்கும். சோ அந்த ஒயிட் கலர் காலம் இருக்குல்ல, இதுல தான் நமக்கு என்ன மாதிரியான இமேஜஸ் வேணுமோ அது ஜெனரேட் பண்ணக்கூடிய கமெண்ட், அதாவது ப்ராம்ப்ட் வந்து நம்ம வந்து கொடுக்க போறோம். சோ அந்த ப்ராம்ப்ட் நம்ம எங்க எடுக்கலாம் அப்படின்னா, இந்த வீடியோ நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தா இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் காப்பி பண்ணக்கூடிய டைரக்டான வெப்சைட் லிங்க் இருக்கும். அதுல விசிட் பண்ணி நீங்க அந்த கமெண்ட் காப்பி பண்ணிக்கலாம். இல்ல நீங்க இந்த வீடியோ Facebookல பார்த்துட்டு இருந்தா கூகுள் குரோம் ஓபன் செஞ்சு tnshots.com அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. வரக்கூடிய ஃபர்ஸ்ட் சைட்டுக்கு உள்ளார போங்க. மேல சர்ச் பாக்ஸ்ல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. வரக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு உள்ளார போங்க. ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரும்போது கீழே பாய்ஸ் ப்ராம்ப்ட் அப்படின்னு இருக்கும். சோ அது கீழே இங்கிலீஷ்ல ஒரு சில வேர்ட்ஸ் எழுதிருக்கும்ல, காப்பி பண்றதுக்கு கோ டு பிங் ஏஐ அப்படின்ற அந்த ப்ளூ கலர் பட்டன் அந்த மாதிரி தட்டினாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த பிங் ஏஐ ப்ராம்ப்ட் டைப் பண்ணக்கூடிய இந்த ஒயிட் கலர் காலத்துல பேஸ்ட் ஆயிரும். சோ அதுல எழுதிருக்கிற கமெண்ட் என்னன்னா, ஒரு 4 பசங்க சேர்ந்து இருக்கிற மாதிரி சும்மா ஸ்டைலிஷா இருக்கிற மாதிரி பின்னாடி ஸ்வீட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற நியான் லைட்ல செட் பண்ணிருக்கிற மாதிரி நமக்கு ஒரு இமேஜ் வேணும் அப்படின்னு எழுதிருக்கு. சோ இப்போ நம்ம வந்து கிரியேட் பண்ணி பார்த்துக்கலாம். கிரியேட் கொடுத்த ஒரு சில செகண்ட்ல நமக்கு அந்த இமேஜஸ் வந்து நம்ம ஜெனரேட் ஆகிடும். இதோ வந்துடுச்சு நமக்கு அந்த இமேஜஸ் ஜெனரேட் ஆகி. ஸோ அழகான முறையில் நமக்கு இமேஜஸ் ஜெனரேட் ஆகி வந்துடுச்சு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி அழகான முறையில் 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து இருக்கிற மாதிரி பின்னாடி ஸ்வீட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற நியான் லைட்ல நமக்கு தேவைப்படுற மாதிரி இமேஜஸ் ஜெனரேட் ஆகி வந்துடுச்சு. பார்க்கவே அட்டகாசமா இருக்கு. அந்த ஸ்வீட் அப்படின்ற இருக்கிறதுல வந்து நம்ம வந்து எடிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் அதில் ஸ்வீட் அப்படின்றத டெலிட் பண்ணிக்கிட்டு லவ்லி ஃப்ரெண்ட்ஸ், அந்த பசங்களுக்கு பின்னாடி லவ்லி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி அந்த லைட்டோடைய கலர் வந்து கிரீன் இருக்குல்ல, அதை வந்து நம்ம வந்து டெலிட் பண்ணிக்கிட்டு எல்லோ அப்படின்னு வந்து கொடுத்து பாருங்க. ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு கிரியேட் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இதோ வந்துடுச்சு ஜெனரேட் ஆகி. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம லவ்லி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம். அதே மாதிரி லவ்லி ஃப்ரெண்ட்ஸ் போட்டு ஒரு 4 பசங்க சும்மா கெத்தா அழகா இருக்கிற மாதிரியான இமேஜஸ் நம்ம ஜெனரேட் ஆகி வந்துடுச்சு. பார்க்கவே அட்டகாசமா ரொம்ப குவாலிட்டியாக இருக்கு. ஸோ நம்ம இப்போ இது வந்து பாய்ஸுக்கு ஜெனரேட் பண்ணி எடுக்கக்கூடிய ப்ராம்ப்ட் தான் நம்ம வந்து போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நம்ம வந்து கமெண்ட் காப்பி பண்ணக்கூடிய அந்த வெப்சைட்டுக்கு வாங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரும்போது கேர்ள்ஸுக்குள்ள இமேஜஸ் கமெண்ட் காப்பி பண்ணக்கூடிய ப்ராம்ப்ட் வந்து கீழே இருக்கும், கேர்ள்ஸ் ப்ராம்ப்ட் அப்படின்னு போட்டு. ஸோ அதில் கீழே இங்கிலீஷ்ல ஒரு சில வேர்ட்ஸ் எழுதிருக்கும், அந்த ப்ராம்ப்ட் தான் எழுதிருக்கும். அதை காப்பி பண்றதுக்கு கீழே கோ டு பிங் ஏஐ அப்படின்ற அந்த ப்ளூ கலர் பட்டன் இந்த மாதிரி தட்டினாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அது காப்பி ஆகி உங்களுடைய அந்த பிங் ஏஐல ஆட்டோமேட்டிக்காவே பேஸ்ட் ஆயிரும். சோ இதுலயே அதே மாதிரி தான் போட்டிருக்கு 4 கேர்ள்ஸ் இருக்கிற மாதிரியும். சோ அந்த கேர்ள்ஸுக்கு பின்னாடி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு க்ளோயிங் லைட்ல எழுதுற மாதிரி நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிருக்கோம், அதாவது கமெண்ட் எழுதிருக்கோம். சோ இப்போ நம்ம வந்து கிரியேட் கொடுத்து பார்த்துக்கலாம். இதோ வந்துடுச்சு நமக்கு இமேஜஸ் ஜெனரேட் ஆகி பார்க்கவே அட்டகாசமா இருக்கு. ஸோ இதில் வந்து அழகான முறையில் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி க்ளோயிங் லைட்ல எல்லோ கலர்ல இருக்கிற மாதிரி நம்ம வந்து இமேஜஸ் ஜெனரேட் ஆகி வந்துடுச்சு. ஸோ நம்ம இப்போ இதில் வந்து ஒரு சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் பெஸ்ட் அப்படின்றத வந்து நம்ம வந்து டெலிட் பண்ணிக்கிட்டு கிரேசி அப்படின்னு வந்து போட்டு பார்த்துக்கலாம். கூடவே அந்த எல்லோ லைட் அப்படின்றத எல்லோ பிங்க் லைட் அப்படின்றத டெலிட் பண்ணிட்டு கிரீன் அப்படின்னு வந்து நம்ம வந்து செட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் கிரியேட் பண்ணி பார்த்துக்கிறேன். கிரியேட் கொடுத்த உடனே அழகான முறையில் நமக்கு கிரேசி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு 4 கேர்ள்ஸ் இருக்கிற மாதிரி அழகான இமேஜஸ் நமக்கு ஜெனரேட் ஆகி வந்துடுச்சு. ஸோ இதை மாதிரி நம்ம இமேஜஸ் ஜெனரேட் பண்ணி நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் செம குவாலிட்டியில் அப்லோட் பண்ணிக்கலாம். கூடவே இந்த மாதிரி இமேஜஸில் நம்மளுடைய ஃபேஸ், அதாவது நம்ம ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மாதிரியே நம்ம ஃபேஸ் அட்டாச் பண்ணி ஈஸியான முறையில் ஜெனரேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இமேஜஸில் நம்ம ஃபேஸ் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். அதை பார்த்து இந்த மாதிரிப்பட்ட இமேஜஸ்ல நம்ம ஃபேஸ் எப்படி ஆட் பண்ணலாம்னு தெரிஞ்சு நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ, இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா அந்த வீடியோ உங்கள்ட்ட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பா மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.